இந்த அளவுக்கு பேசுறீங்க, உங்களுடைய அனுபவங்கள் வந்து நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி நீங்க இத ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு லாப நஷ்டம் அடைஞ்சிருக்குங்களா ஏதாவது? சார் நஷ்டத்துல இருந்து மட்டும்தான் இதை படிச்சேன். வேற யார்கிட்ட போய் எனக்கு இதுக்கு பதில் கிடைக்கலைங்க. நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சரிங்களா, ஏதாவது சாதிச்சிடலாம்னு கொண்டு போய் இந்த எனக்குன்னு இல்லைங்க, யாருக்கா இருந்தாலும் டைரி ஃபார்ம் வந்துட்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். சரிங்களா, நஷ்டத்துல இருந்து மட்டும்தான் பண்ண முடியும், நஷ்டத்துல இருந்து தான் படிக்க முடியும். படிச்சு இது லாபகரமானதுதான். வேற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பெரிய லாபம் இல்லாட்டியும் நிரந்தர லாபமா எடுக்கலாம். ஒரு கரெக்டான ஆலோசனைப்படி டாக்டர், நல்ல வெட்டினரி டாக்டர், நல்ல தீவனம், அதுக்கு காலநிலை சூழ்நிலை நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல கட்டி வளர்த்துனா நல்ல லாபம் எடுக்கலாம். சரிங்களா, ஈத்து மாடுங்க 30 கறக்கு 40 கறக்கும்பா, 3 மாசத்தா கறக்கு, சனியே உடிக்காது. நானெல்லாமே கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ என் தோட்டத்துக்கு வந்தீங்கனாலே இவ்வளவு சொல்லிட்டு என்ன நீங்களே இதை வச்சிருக்கீங்க, அதெல்லாம் மாத்திர காய்ச்சுங்க, தெரியாமல்லாம் எடுத்ததானுங்க. அதனால எடுத்துறாதீங்க. எப்போ வாங்குறதுனாலும் ஃபர்ஸ்ட் பிரசவம் டெலிவரி வாங்கினா எனக்கு ஏன் தெரியுங்களா, நிறைய பேர் தோத்து போய் சீரழிறாங்க. லட்சமா கடன் வாங்கி மாட்டுப்பண்ணை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. நானும் போக வேண்டிய கண்டிஷனா நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி மேல வந்துட்டு இருக்கேன், சரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கண்ணுக்குட்டிக்குமே 30,000 இருந்து 40,000 ரூபாய்க்குள்ள, 40க்கு மேல போகலைங்க, 30க்கு குறையவும் இல்லைங்க. அண்ணன் சக்தியன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. நான் சொன்னேன், ஆனா என்னோட சொந்த ப்ராஜெக்ட் கிடையாதுங்க, கேரளா கவர்மெண்ட் எனக்கு இப்படி ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணோன்னு ஒரு 10 நாளா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். போன்ல பேசிட்டே இருக்கோம், ஃபுல் டைம் சப்போர்ட். மிட் நைட்ல அங்கிருந்து கார்ல வரோம், ரூட் மேப் கொடுத்து லொகேஷன் ஷேர் பண்ணி நைட் டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் வளர ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அதோட காம்பு, வால் நீளம், இப்படி அதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. விவசாய ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சக்தியண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஈரோடு சந்தை நல்லபடியா போச்சுங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட். நம்ம நேத்து நைட் வந்து, அதாவது சனிக்கிழமை நைட் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட், மாடுகள் நல்லா இருக்கு, நல்லா எடுத்து கொடுத்துருக்கு, சரியான விலையில் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம சிந்தாமணி சந்தையில இருக்கோம் இல்லைங்களா, இந்த சந்தை வந்து வார ஞாயிற்றுக்கிழமை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனை மாடுகள் எடுத்தீங்க, எத்தனை கண்ணுக்குட்டி எடுத்தீங்க? இன்னைக்கு மாடு வந்து 11 எடுத்துச்சுன்னா கண்ணுக்குட்டி வந்து 20. மாடு 11 மாடு, கண்ணுக்குட்டி வந்து 20. சரி, மாடுகள் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணுக்குட்டி வந்து ஒரே நபருக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க, 20 கண்ணுக்குட்டி. பாலக்காடு, கேரளா கிட்ட பாலக்காடு. சரிங்க சரி. கண்ணுக்குட்டி பத்தி அண்ணன் வந்து பயங்கரமா தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருந்தாருங்க. அதெல்லாம் அனுபவங்களால. சரிண்ணா சரிங்க. ஆனா நீங்க என்னென்ன கிழமைக்கு என்னென்ன சந்தைக்கு போங்க அப்படியே சொல்ல முடியுமாண்ணே? நாங்க வியாழக்கிழமை ஈரோடுனா, சரிங்க, வெள்ளிக்கிழமை சேலம், சரிங்க, செவ்வாய்க்கிழமை காரிமங்கலம், சரிங்க, ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி. சரிங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பருங்கண்ணே? 70 சரிங்க 92 சரிங்க 21 10 75. இதுல வாட்ஸ்அப் இருக்குங்கண்ணே? இருக்குண்ணா. ஓகே, நன்றிங்கண்ணே. நன்றி அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். அண்ணா உங்க பேருங்கண்ணே? ராஜதுரை. என்னோட பாத்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல கொழிஞ்சாம்பாறை எக்ஸாக்ட் இடத்து பேரும் பகவதி காலனின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? ஆமா. சரி, இப்போ நம்ம சிந்தாமணி மாடு சந்தையில இருக்கோம். இந்த சந்தை வந்து வார ஞாயிற்றுக்கிழமை நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க ஆமா. சரி, இந்த சந்தையில நீங்க கண்ணுக்குட்டி எடுத்திருக்கீங்க, எத்தனை கண்ணுக்குட்டி எடுத்திருக்கீங்க? இப்போ 20 எடுத்திருக்கேனுங்க. யார்கிட்ட எடுத்திருக்கீங்கன்னு? சக்தி. ஏற்கனவே பழக்கமா எப்படிங்க? ஆமா ஆமா ஆமா. எத்தனை வருஷமா உங்களுக்கு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒரு 5-6 வருஷமா. 5-6 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சோ எப்பவுமே கண்ணுக்குட்டி மட்டும் தான் எடுப்பீங்களா, மாடு ஏதாவது எடுப்பீங்களா? கறவை மாடு, கண்ணுக்குட்டிக, எது வேணும்னாலும் சக்தி அரேஞ்ச் பண்ணி தருவாரு. எப்படி சக்சஸ்ஃபுல்லா போகுமா? ஒரு சக்தி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ 20 கண்ணுக்குட்டி எடுத்திருக்கீங்க, நம்ம வீட்ல ஏதாவது உருப்படி இருக்குங்களா? என்ன ஏதாவது? என்கிட்ட 30 இருக்கு ஆல்ரெடி. மாடுகளா கண்ணுக்குட்டிங்களா? 20 மாடு 10 கண்ணுக்குட்டி. 20 மாடு 10 கண்ணுக்குட்டி இருக்கு. பால் எவ்வளவு ஏற்றுமதி? 200-250 லிட்டர் ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு? ஆமாங்க. டைரக்ட் டெலிவரிங்களா எப்படிங்க? இல்ல சார், மில்மா, எங்களோட கேரளா கவர்மெண்டோட மில்மான்னு சொல்லுவாங்க. இங்க ஆவின் தானுங்களே, அது மாதிரி மில்மா கொடுத்துட்டு இருக்கோம். அங்க எவ்வளவு ரேட் எடுத்துட்டு இருக்காங்க? 45 அவ்வளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இப்ப இந்த ஏப்ரல் மேல 50 ரூபா வரைக்கும் வரும். இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, அதாவது வந்து தாங்கு விலைன்னு சொல்லுவாங்க. வெயில்னால பால் உற்பத்தி செய்யறதுக்கு செலவு அதிகமா இல்லைங்களா, அதுக்காக 5 ரூபா சேர்த்து 50 ரூபா வரைக்கும் பால் விலை கொடுக்குறாங்க. கர்நாடகால மேபி அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. சோ அதே மாதிரி கேரளால பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் பண்றது இல்லையா? ஆமாங்க. இல்ல பண்ணுவாங்க, அவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் இன்னும் மாட்டுல வளரவே இல்லை. ஆமாங்க, வாழ்வாதாரம் வளரலங்கிறது நம்ம சந்தைக்குள்ள பார்த்தா தெரியும். சந்தையில் நமக்கு அடிப்படை வசதிகள் ஒண்ணுமே இல்ல. நல்ல முறையா பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீச் ஆச்சுன்னு அவங்களும் பாக்கட்டும். சரிங்களா? சரி. பாத்தீங்கன்னா மாடு கட்டுறக்கு இடம் இல்ல, ஏத்துறக்கு இடம் இல்ல, ஒரு டீ காஃபிக்கு இடம் இல்ல, பாத்ரூம் சௌரியம் இல்ல. எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க இனியும் எங்க கேரளால இருந்து எல்லாம் வந்து நிறைய பிரீடுக்கு வாங்கி நல்ல முறையா டெவலப் பண்ணுவோம். சரிங்க. இப்போ நீங்க எடுத்து இருக்கிற 20 கண்ணுக்குட்டிகளையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக எடுத்திருக்கீங்க? சார் இது வந்துங்க
கிடாரி பார்க்குன்னு ஒண்ணு கேரளா கவர்மெண்ட்ல வந்து எனக்கு வந்து அலாட் பண்ணிருக்காங்க நடத்த சொல்லி. இந்த கிடாரி பார்க் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 1 வயசு 1.5 வயசு கண்ணுக்குட்டியை வாங்கி இதை செனை பண்ணி இது கண்ணு போட்டு பால் கறக்கிற பக்குவத்துல விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அங்க இவ்வளவு நல்ல பிரீட் இல்லாதனால நான் இங்க வந்து எடுத்துட்டு போறேன். எனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ஊக்கத்தொகை எல்லாம் கொடுத்து இதை 30 அண்ணத்தை வளர்த்தி இந்த வருஷம், அடுத்த வருஷம் 20, அப்படி 5 வருஷத்துக்கு வருஷம் 20 30 நல்லதா வாங்கி வளர்த்தி அங்க இனப்பெருக்கம் பண்றதுக்காக நல்ல குவாலிட்டியான கன்றுக்குட்டிகள் பசு கேரளாவில் வரட்டுங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் நடத்துறதுக்கு வேண்டி நான் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். ஆமாங்க. ஆனா இப்போ நல்ல குவாலிட்டியான பிரீடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல குவாலிட்டியான பிரீடு நீங்க எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குவீங்க சார்? அதோட உடம்பு பாத்தீங்கன்னா, அதோட வயசு, அதோட ஹைட்டு, அதோட கால் வலிமை, அப்புறம் அதோட காம்பு, வால் நீளம், இப்படி அதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எல்லாம் ஒன்னொன்னு பாத்துவாங்க. அதோட கண்ணு வெளிச்சம், அப்புறம் அதோட வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லா வளர்ச்சி இருக்கான்னு பார்த்து, அப்புறம் இங்க டாக்டரே இருக்காங்க, அவங்கள வச்சு இதோட கர்ப்பப்பை நல்லா இருக்கா, உடனே போனா செனை பிடிக்குமா, அல்லது சனி இருக்குன்னு சொல்லி விற்கிறாங்கன்னா சனி இருக்கான்னு செக் பண்ணி தரக்கு ஒரு சௌகரியம், அப்படி எல்லாம் பார்த்து தான் வாங்கிட்டு இருக்கோம். சோ மொத்தம் 20 கன்னுட்டியுமே நீங்க அதெல்லாம் செக் பண்ணீங்களா? ஆமாங்க ஆமாங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டீங்க. செக் பண்ணியாச்சு. அப்ப டாக்டர் ஃபீஸ் வேற இங்க போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அது சின்னதா தான் வாங்குறாங்க, பரவாயில்ல. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு 500-1000 வேணும். இங்க சின்ன ஒரு சம்பளம் தான் வாங்குனாங்க. ஒண்ணு பெரிய பெருசா ஒண்ணும் தொந்தரவு. 20 கன்னுட்டியுமே செக் பண்ணியாச்சு. ஆமாங்க ஆமாங்க. சரி, இப்போ நீங்க எடுத்துக்கிறதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கன்னுட்டிங்க? எல்லாமே 1 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும். 20 இருக்கு இல்லீங்களா, ஒன்னே இல்லைங்க, 1.5 வயசுல இருந்து 2 வயசுக்குள்ள எடுத்திருக்கோம். சோ எதுவுமே பல்லு படல அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்க. பல்லு 1 2ல தான் பல்லு போட்டுருக்கு. எவ்வளவு ஹைட் வெயிட் வருங்க இதுக்கெல்லாம்? சார் இப்ப இருக்கிறதே பாத்தீங்களா நான் பாத்தீங்களா ஒரு 5 அடி இருப்பேன். 4.5 அடிக்கு மேல இருக்கு எல்லா கன்றுக்குட்டிகளுமே. சரிங்களா, வெயிட்ல பாத்தீங்கன்னா 200 கிலோ தாண்டும். 200 கிலோ தாண்டும். சரிங்க. இதோட விலை இப்ப இன்னைய நிலவரம், இப்ப நீங்க 20 கன்னுட்டி வாங்கிருக்கீங்க, எவ்வளவு விலையில இருந்து எவ்வளவு விலை வரைக்கும் வாங்குனீங்க? சார் இப்ப இதுல இருக்கிற எல்லா கன்றுக்குட்டிக்குமே 30,000 இருந்து 40,000 ரூபாய்க்குள்ள. 40க்கு மேல போகலைங்க, 30க்கு குறையவும் இல்லைங்க. அண்ணன் சக்தியன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. நான் சொன்னேன், ஆனா என்னோட சொந்த ப்ராஜெக்ட் கிடையாதுங்க, கேரளா கவர்மெண்ட் எனக்கு இப்படி ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணோன்னு ஒரு 10 நாளா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். போன்ல பேசிட்டே இருக்கோம், ஃபுல் டைம் சப்போர்ட். மிட் நைட்ல அங்கிருந்து கார்ல வரோம், ரூட் மேப் கொடுத்து லொகேஷன் ஷேர் பண்ணி நைட் டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் வளர ரொம்ப ஹாப்பி. சந்தோஷம். நல்லா பண்ணிட்டு இருக்காரு. 5 வருஷமா இவர் கூட ரன் பண்ணிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. புதுசா வர விவசாயிகளோ அல்லது வியாபாரிகளோ இவர்கிட்ட வந்து வணிகம் வச்சுக்கலாமா? தாராளமா 100% வரலாம்னு சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய வியாபாரிகள் சந்திச்சிருக்கேன். சரிங்களா, அதுல இருக்கிற உண்மை தன்மை எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். சரிங்களா, அதுல பார்க்கும்போது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அது நேரடியா பேசி வாங்கி தர்றாரு. குவாலிட்டி இல்லாத வேண்டாம்னு சொல்லிடுறாரு, விலையில அதிகமா இருந்தா வேண்டாம்னு சொல்லிடுறாரு. கரெக்டா இருந்தா மட்டும்தான் பிசினஸ் நடக்குது. இல்ல பாத்துக்கலாங்க. காலையில நாங்க 3 மணிக்கு மார்க்கெட்டுக்குள்ள இறங்கி, இப்ப டைம் 10ன்னு நினைக்கிறேன், இந்த நேரம் வரைக்கும் தேடி பிடிச்சி ஒன்னொன்னும் செலக்ட் பண்ணி வாங்கணும். அதாவது வந்து எதையாவது வாங்கி கொடுத்து எங்களை கடங்களிக்கணுங்கிறது இல்லாம 100% அவரோட கான்பிடென்டோட கூட நின்று செஞ்சு கொடுத்தாரு. சரிங்க, நிறைய வியாபாரியும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சத்யானனும் ஒரு வியாபாரி தான், கண்டிப்பா. அவருக்கும் ப்ராஃபிட் வேணும். அது எப்படி நீங்க இவரை மட்டுமே வந்து மிகைப்படுத்தி எப்படி சொல்லலாம்? இல்ல, இது நான் கிடைச்ச எனக்கு விஷயத்த சொன்னேன், எனக்கு திருப்தியா இருந்தங்காட்டி சொன்னேன். சரிங்களா, நல்லதை சொல்லணும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க வாங்கிய கன்றுகளுடைய தரம் எப்படி செலக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்றுக்குட்டி எடுத்து அதை எங்களுக்கு தெளிவா சொல்ல முடியுமா? சொல்லலாங்க. ஆனா இப்ப நான் கேட்டதுக்காக ஒரு கன்றுக்குட்டி நீங்க பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க. இந்த கன்றுக்குட்டி எதை செலக்ட் பண்ணி வாங்கினீங்க சொல்லுங்க. சார் இதோட ஹைட் பாத்தீங்களா, இதோட கலரு, இது வந்து ஒரு ஜெர்மன் பிரீடு, மொக்கரான்னு சொல்றாங்க. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேர் பிரீடு. நான் ஒரு 10 வருஷமா பண்ண வச்சிருந்தாலும் எனக்கு இந்த நேரத்துல பசு கிடைக்கல. 10 வருஷமா நான் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு இது மாதிரி உண்டான ஒரு குவாலிட்டியானது கிடைக்கல. இததான் சொல்றேன். இப்ப இது பல்லு படிச்சுங்களா? இது பல் போடலைங்க. பல்லு போடல, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமா, ரெண்டும் ஒரே மாதிரி தான். சரிங்க, பல் போடலைங்க. இப்போ இதோட விலை வந்து எவ்வளவு வந்துச்சுங்க? இது 30,000 ரூபாய். 30,000. பக்கத்துல இருக்கிறது அதுங்க? அதுவும் இது கொஞ்சம் கூட கொடுக்கணும். ரெண்டையும் சேர்த்து வாங்கினதுனால சக்தி என்ன சொல்லி வாங்கி கொடுத்தாரு. ஓகே ஓகே. ரெண்டுமே வந்து 60,000 வாங்கிருக்கீங்க. இத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹைட் வெயிட் வந்து பெருசா இருக்கு. ஆனா இது ரெண்டும் ஒரே வீட்ல இருந்து வந்ததுனால அந்த வியாபாரிகிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துட்டாரு. ரெண்டையும் ஆவரேஜ் ரேட் பேசி ரெண்டையும் சேர்த்து 60,000 வாங்கி கொடுத்தாரு. சரி, இப்போ இது வந்து கண்ணு பத்தி சொல்லிட்டு, கண்ணு எப்படி இருக்குங்க சார்? அதாங்க சார், பாத்தீங்கன்னாலே தெரியும். கண்ணு வந்து தெளிவா உருண்டை, அதோட பார்வை நல்ல ஃபோக்கஸா இப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும். ஃபேஸ் எல்லாம் இருந்தனால அது நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இதோட கால் வளர்ச்சி, முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்றுக்குட்டி ஈனதுல இருந்தே இதுக்கு தாய்ப்பால் நிறைய கொடுப்பாங்க.
தாய்ப்பால் நிறைய கொடுக்கணும். ம். தாய்ப்பால் கொடுத்தா மட்டும்தான் ஒரு வயசுல இவ்வளவு ஹெல்த்தியான பிரீடா கிடைக்கும். இப்படி பிரீடு தாய்ப்பால் நிறைய குடிச்சு அதுக்கப்புறம் நல்ல மினரல்ஸ் அதிகமா இருக்கிற எல்லா கால்சியம் எல்லாம் கலப்பு தீவனம் நல்ல முறையா கொடுத்து வளர்ந்தா மட்டும்தான் இந்த வயசுக்குள்ள இந்த சைஸ் வரும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஆள் வளர்ந்துருவாங்க. ஆனா அதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்காதுங்க, ஈல்டு கிடைக்காதுங்க. ஆமாங்க ஆமாங்க. சரிங்க. தோல் அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்க சார், ரொம்ப நைஸ். அதான் ஜெர்மன் பிரீடு, இது ஒரு கிராஸ் பிரீடு தான். ஜெர்மன்ல இருந்து எடுத்த டெக்னாலஜில வந்தது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாலெல்லாம் எவ்வளவு கறக்கும் பெருசாச்சு சார்? இது முதல் பிரசவத்திலே 25 லிட்டர் பால் எடுக்கலாம். 25 லிட்டர் பால் எடுக்கலாம். சரிங்க சரிங்க. இப்போ இன்கேஸ் நம்ம இது 30,000க்கு ரெண்டுமே அவரேஜ் பிரைஸா வாங்கியிருக்கீங்க, ஒரு வருஷம் நீங்க வச்சிருந்த வளர்ப்பையும் சொல்லிருக்கீங்க. நம்ம சனையாக்கி விற்கும் போது எப்படி இருந்தாலும் 1.5 வருஷம் கணக்கு வந்துடும் இல்லைங்களா? ஆமாங்க சார். 1.5 வருஷத்துல கணக்கு வந்துடும். இப்ப நீங்க போனோடனே சனவசி போட்டா விற்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி போயிடும். சனியான பிறகு விற்கும் போது எவ்வளவு விலைக்கு விற்கலாம் சார்? இது ஒரு 1.25 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கும். 1.25 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும். ஆமாங்க. சரிங்க. இப்போ ஒரு சாமானிய ஒரு விவசாயி வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலை கையெடுத்து செஞ்சா, நீங்க வந்து கேரளாவுக்கு டைரக்டா கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரமெல்லாம் மோஸ்ட்லி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தவறா இருந்தா மன்னிச்சுக்கீங்க, நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி. பட் இதுவே வந்து ஒரு விவசாயி எடுத்து பண்ணும்போது விவசாயிட்டு வந்து டைரக்டா வந்து சேல்ஸ் பண்றது கஷ்டம். ஒரு வியாபாரி தான் வந்து வாங்கிட்டு போயிட்டு நடுவுல நின்று வித்து கொடுப்பாங்க. அப்படி விற்கும் போது அந்த விலைக்கு ஒரு விவசாயியால விற்க முடியுமா? சார் இல்ல சார், இது நான் வியாபாரிகளை வச்சு விற்கிற ஐடியாலேயே இல்லைங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய என்னோட நான் இருக்கிற பாலக்காடு மாவட்டத்துல சித்தூர் பிளாக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி கேரள மாநிலத்திலேயே அதிகமா பால் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பிளாக். சரிங்களா? அப்படி இருக்கும்போது வியாபாரி கிட்ட தான் கொடுக்கணும்னு இல்லை, என்னோட ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரியும். வந்து இப்பதான் நான் இவ்வளவு நல்ல பிரீடை வாங்கிட்டு போய் வளர்த்துறேன் இல்லையா, இதுல இருந்து வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். நான் டைரக்டா விவசாயிகளுக்கே கொடுத்து இப்படி வாங்க அப்படியே லோட் ஏத்திட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்து. ஆனா இப்போ ஒரு விவசாயி வந்து டைரக்டா வந்து சேல்ஸ் பண்ண முடியாது, வியாபாரிகளுக்கு தான் சேல்ஸ் பண்ண முடியும். அது எப்படி ரெக்கவரி பண்ணி எப்படி நம்ம லாபகரமா கொண்டு போலாம் இந்த மாதிரி நீங்க சொல்ற பிளானுக்கு? விவசாயி சொல்றத வாங்குறவங்களும் நம்பணும். இப்ப நான் வந்து இதுக்கு 1.25 லட்சம் ரூபாய் எனக்கு செலவாச்சு, 30,000 வாங்கி ஒரு 1.25 வருஷம் வளர்த்திருக்கேன், எனக்கு 1.30 செலவாச்சு, ஒரு 20,000 சேர்த்து கொடுங்கன்னா அதை நம்பணும். அந்த விவசாயி என் கூட இருக்கிறவங்களாகட்டும் அங்க இருக்க விவசாயி அதை நம்பாம மார்க்கெட்ல வந்து அதோட தரம் என்னன்னு தெரியாம வாங்கி நிறைய ஃபெயிலியர் சந்திச்சிடறாங்க. நம்பணுங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? விவசாயியோட பொருள் மட்டும் நேரடியா விவசாயி வாங்குறது இல்ல. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு என்ன பண்றது? சரிங்க சரிங்க. இப்போ தரம் இல்லாத ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்க? எடுத்துட்டாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் சார்? என்ன சொல்றது, தரமில்லாத எடுத்துட்டாங்கன்னா அதை வித்துட்டு வேற ஏதாவது வாங்கணும். சரிங்களா? அல்லாம அதை வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு வரி, இந்த கிடாரி இந்த அளவுக்கு வளர்ந்து வரணும்னா தாய்ப்பால் நிறைய குடிச்சிருக்கணும். மதர் ஃபீடு கரெக்டா விடாம அவங்க வளர்த்திருந்தாங்கன்னா அது வளர்ந்து வருமே தவிர அதோட கர்ப்பப்பையெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அது பார்த்தாலே தெரியும். தாய்ப்பால் குடிக்காம வெறும் தீவனம் வளர்ந்ததை பார்த்தா அவட வயசை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாதுங்க, பிரீடுக்கு செலக்ட் பண்ணவே கூடாதுங்க. நீங்க எல்லா விஷயத்துலயுமே பிரீடர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது மாதிரி கண்ணுக்குட்டி ஆகட்டும் மாடாகட்டும் எல்லாமே அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஆமாங்க. சரிங்க. இப்போ நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க, உங்களுடைய அனுபவங்கள் வந்து நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி நீங்க இதை ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு லாப நஷ்டம் அடைஞ்சிருக்குங்களா ஏதாவது? சார் நஷ்டத்துல இருந்து மட்டும்தான் இதை படிச்சேன். வேற யாருகிட்ட போய் எனக்கு இதுக்கு பதில் கிடைக்கலைங்க. நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சரிங்களா ஏதாவது சாதிச்சிடலான்னு கொண்டு போய் இந்த எனக்குன்னு இல்லைங்க, யாருக்கா இருந்தாலும் டைரி ஃபார்ம் வந்துட்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். சரிங்களா? நஷ்டத்துல இருந்து மட்டும்தான் பண்ண முடியும், நஷ்டத்துல இருந்து தான் படிக்க முடியும். படிச்சு இது லாபகரமானதுதான். வேற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பெரிய லாபம் இல்லாட்டியும் நிரந்தர லாபமா எடுக்கலாம். ஒரு கரெக்டான ஆலோசனைப்படி டாக்டர், நல்ல வெட்டினரி டாக்டர், நல்ல தீவனம், அதுக்கு காலநிலை சூழ்நிலை நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல கட்டி வளர்த்துனா நல்ல லாபம் எடுக்கலாம். ஸோ நான் உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம வீடியோ வந்து கட் பண்ணி எடுக்கிறோம், நடுவில் உங்களுக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னு மறந்துட்டேன், நம்ம என்ன கன்வர்சேஷன் போயிட்டு இருந்தோம்னு மறந்துட்டேன். அதனால எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல, எடிட் பண்ண போதா தெரியும். பட் ஆனா அனுபவம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க, நிறைய தகவல்கள் இருக்கு. நம்ம என்னென்ன பகிர்ந்தோன்னு கூட எனக்கு தெரியல இப்போ ஆக்சுவலி. ஏன்னா நம்ம எடுத்து கேப் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா எல்லாம் நிறைய இந்த அளவுக்கு செலக்ட் பண்ணீங்கன்னு எல்லாரும் வந்து கேட்டாங்க பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்த விவசாயிகள் எல்லாம் எதுக்கு இவ்வளவு எடுத்திருக்கீங்க, செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஒன்னா கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கீங்கன்னு. அதனால அவங்க கிட்ட அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வீடியோல வந்து சரியா கான்சென்ட் பண்ண முடியல. சரிங்க, நம்ம அடுத்த முறையா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம வாங்கிக்கிறேங்க. சரிங்க, வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் நம்ம ஃபார்ம்ல வந்து ஒரு வாங்க ஃபார்முக்கு வாங்க. சரிங்களா? அந்த ஃபார்ம் நான் எந்த அளவுக்கு இல்ல ஓரளவுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கேன். அதே மாதிரிகை அவரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அதன் மாதிரியா அது மாதிரி செய்யறதுக்கும்
என்ன டிப்ஸ் வேணுமோ கொடுங்க, எந்த விவசாயிகளுக்கு டவுட் வேணாலும் என் நம்பர் கொடுங்க, பேசலாம். சரி, கண்டிப்பா நம்பர் கேட்டா என்கிட்ட கேட்டா உங்க நம்பர் ஷேர் பண்ணலாம். கொடுங்க. ஓகே ஓகே. ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய நம்பர் கொடுத்து நிறைய பேர் மன உளைச்சல் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் மைண்ட் செட்டுக்காக கொடுத்து இல்ல சார் விவசாயம் சார்ந்தது, அதுலயும் டைரி ஃபார்ம் மாடு வளர்ப்பு சம்பந்தி என்ன சந்தேகம் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். தெரிஞ்சு சொல்லுவீங்க. ரைட், நீங்க ரெடியா தான் இருக்கீங்க. ரெடி. நம்ம வீடியோவில் பேசும்போது இந்த மாதிரி பேசுறோம். அவங்களும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை மாதிரி நேர்காணல் கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க. ஒரு ஹாப்பியா வந்து இந்த கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்றாங்க. சரி. நம்ம என்ன பண்றோம், நல்ல எண்ணத்துல வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணா சின்ன தகவல்கள், சின்ன கொஸ்டின்ஸ், மேபி அது நமக்கு சின்னதா இருக்கலாம், அவங்களும் புரிஞ்சு பண்ணணும் சார். அது தொடர்ந்து வந்து ஃப்ரீக்வெண்டா கால் அடிச்சு நமக்கு இதா இருக்கு. அதுதான் உங்கள்ட்ட மறுபடியும் நான் கன்ஃபார்ம் பண்றேன். நம்பர் கொடுக்கலாவா? கொடுங்க. நல்ல தகவல்கள் எல்லாம் பரிமாறப்படும். சரிங்களா சார்? சரி. என்னென்ன டவுட், நல்ல டவுட்டுகளா இருந்தா செஞ்சு கொடுக்கலாம். சரி, வீடியோல கொடுக்கல, உங்க நம்பர் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். சரி, ரொம்ப நன்றிங்கண்ணே. தேங்க்யூ.